ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பொருளை விற்கிறாங்க. அந்த பொருளை ஃபஸ்ட்டு 12% கெயினுக்கோ அடுத்து 4% லாஸுக்கும் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 12% கெயினுக்கும் 4% லாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 28 ருபீஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு சொல்லி அசியூம் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ள செல்லிங் ப்ரைஸ் வந்து 100. காஸ்ட் ப்ரைஸ்னா 12% வந்து கெயின். ஸோ 112%. செகண்ட் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் வந்து 4% வந்து லாஸ். 100 மைனஸ் 4 96%. இப்போ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ்க்கும் செகண்ட் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த 28 ருபீஸ். ஸோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 112 மைனஸ் 96% வந்து 16%. இந்த 16% தான் 28 ருபீஸ். 100% காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 4 4s are 16, 4 7s are 28. 4 into 25 100. X equal to 25 into 7. 175. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவங்களோட ஆர்டிக்கலை 20% ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே ஆர்டிக்கலை வாங்கும் போது 10% கம்மியாக வாங்கி முன்னாடி இருந்த செல்லிங் ப்ரைஸை விட 18 ருபீஸ் அதிகமாக வச்சு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 40% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%, செல்லிங் ப்ரைஸ் வந்து 20% ப்ராஃபிட், அப்போ 120%. காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ பார்த்தோம்னா 100:120. இப்போது நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10% கம்மியாக வாங்கியிருந்தா அப்போ 100 மைனஸ் 10 90. கம்மியாக வாங்கிட்டு 40% வந்து ப்ராஃபிட்டோட செல் பண்ணுறாங்க. ஸோ 90 into 140/100 கேன்சல் பண்ணோன்னா 14 into 9 126. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 90, செல்லிங் ப்ரைஸ் வந்து 126. இந்த 126ன்றது ஃபர்ஸ்ட் இருந்த செல்லிங் ப்ரைஸோட 18 ருபீஸ் வந்து அதிகம். இப்போது 126 மைனஸ் 120% 6%. 6% வந்து 18னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 100% வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். 3 into 100 300. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 300. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரவிந்த்ன்ற ஒரு பர்சன் ஒரு ஆர்டிக்கலை வந்து எக்ஸ் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அமௌண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிருன்ற பர்சனுக்கு 15% லாஸில் சேல் பண்ணியிருக்காங்க. பிரு அதில் 126 ருபீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு பண்ணிட்டு மீனுன்ற பர்சனுக்கு 25% ப்ராஃபிட்டில் செல் பண்ணியிருக்காங்க. இப்போது மீனு வந்து அந்த ஐட்டமை 1475 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, அதாவது அரவிந்த் வாங்கின ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரவிந்த் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பீரோக்கு 15% லாஸில் சேல் பண்ணாங்க. ஸோ 100 மைனஸ் 15 85. இப்போ பீரு மீனுக்கு 85% ப்ளஸ் 126 ருபீஸ் செலவு பண்ணிட்டு அதை 25% ப்ராஃபிட்டில், அதாவது 5/4 அதில் செல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது
x into 85 by 100 plus 126 into 5 by 4. இதுதான் வந்து மீனு வாங்கின ப்ரைஸ் 1475. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். 5யும் 1475யும் டிவைட் பண்ணோன்னா 295. இப்போ இந்த 295 4ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். 295 into 4 1180. x into 85 by 100. இப்போ இந்த 126 அந்த பக்கம் போனுச்சுன்னா 1180 minus 126. தௌசண்ட் 126ல மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணோன்னா 1054. இப்போ x into 85 by 100 equal to 1054. x equal to இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 62 into 20 1240. 1240 தான் அரவிந்த் வந்து அந்த ஆர்டிக்கலை வாங்கின ப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சேரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். இப்போது 15 சேரோட காஸ்ட்டும் 2 டேபிளோட காஸ்ட்டும் 2000 rupees. இப்போ ஒரு டேபிளோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10 சேரோட காஸ்ட் வந்து 4 டேபிளோட காஸ்ட்டுக்கு ஈக்குவல். இப்போ சேர் ஈக்குவல் டு 4/10 into t. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 2s are 2 5s are 10. c is equal to 2/5 into t. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க 15 சேர் 15c plus 2t equal to 2000 rupees. இப்போ இந்த சியோட வேல்யூவை 15cல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 into 2/5t plus 2t equal to 2000. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 into 2 6. 6t plus 2t equal to 2000. 6t plus 2t 80. 80 equal to 2000. t equal to 2000 by 8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 2s are 16, 8 5s are 40, 0. 250. ஒரு டேபிளோட காஸ்ட் வந்து 250. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கலில் 12% வந்து ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க. இப்போ அதே ஆர்டிக்கலை 33 rupees அதிகமாக வச்சு சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 14% இருந்திருக்கும். இப்போ அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12% கெயின் வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. அதனால 112% செல்லிங் ப்ரைஸ். இப்போ அந்த 112%ஓட 33 rupees அதிகமாக வச்சு சேல் பண்ணால் 114%. இப்போ 114 minus 112 2%. 2% வந்து 33னா காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 100% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். 2 16.5. இப்போ 16.5 into 100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1650. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை 1875 ருபீஸ்க்கு செல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு கிடைச்ச லாஸ். அந்த ஆர்டிக்கலை 1385 ருபீஸ்க்கு செல் பண்ணும்போது. இப்போ அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1875. செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் லாஸோட செல் பண்ணுறது வந்து 1385. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1875, செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் 1385/2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் 1630 ருபீஸ் வந்து வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.